தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ். சூர்யாவுடைய நடிப்புல ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்துல சாய் அபியங்கரோட மியூசிக்ல ரெடியா இருக்க திரைப்படம் கருப்பு. இந்த படத்துடைய ரிலீஸ ஏப்ரல் 10 ரிலீஸ் பண்ணலான்னு இந்த டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. அதே டேட்ல லெஜண்ட் சரவணா நடிச்சிருக்க திரைப்படம் லீடர் அண்ட் அதே டேட்ல ஆர்யா அண்ட் கௌதம் கார்த்திக் இவங்க 2 பேரும் இணைஞ்சு நடிச்சிருக்க திரைப்படம் மிஸ்டர் எக்ஸ். இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணலான்னு இந்த டீம் மெம்பர்ஸ்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில இந்த 3 படத்த பத்தின அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரப்போகுதுன்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. இயக்குனர் சந்தீப் ரெட்டி வாங்க அவர் அனிமல் அப்படின்ற படத்த டைரக்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து பிரபாஸோடைய பயங்கரமான ஒரு ஆக்ஷன் படம். அதுல பிரபாஸ் அவர்கள் போலீஸ் கேரக்டர் பண்றாருன்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. அந்த படத்த சந்தீப் ரெட்டி வாங்கா தான் டைரக்ட் பண்றாரு. அந்த படத்துக்கான டைட்டில ஸ்பிரிட் அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ட முடிச்சதுக்கு அப்புறமா அனிமல் பார்ட் 2 அனிமல் பார்க் அப்படின்ற படத்த டைரக்ட் பண்ண போறாரு. அதுக்கப்புறம் அல்லு அர்ஜுன வச்சு ஒரு படம் பண்ண போறாருன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. டைரக்டர் வினீத் வரப்பிரசாத் இப்போ தாஷமா கான் அப்படின்ற படத்தை இயக்கிக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய ஹீரோ ஹரிஷ் கல்யாண். இந்த படத்துடைய ஹீரோயின் பிரீத்தி முகுந்தன். இந்த படத்துல பிரீத்தி முகுந்தனுடைய கேரக்டர் எப்படி இருக்கும்னா, ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணா வராங்களாம். அதுவும் பெரம்பூர் ஏரியால இருக்க ஆங்கிலோ இந்தியன் பொண்ணு கேரக்டர் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த கேரக்டரை ரொம்ப உள்வாங்கி நடிச்சிருக்காங்க. படம் நம்ம பார்க்கும்போது உண்மையாவே ஒரு ஆங்கிலோ இந்தியன் எப்படி இருப்பாங்களோ அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க படத்துல குடுத்துருக்காங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. தலைவர் 173 ரஜினி அவர்களுடைய அடுத்த திரைப்படம். இந்த படத்துடைய இயக்குனர் டான் படத்துடைய இயக்குனரான சிபி சக்ரவர்த்தி. இந்த படத்தோட ஓவரால் ஸ்கிரிப்ட் ப்ராசஸ முடிச்சுட்டாங்களாம். கூடிய விரைவில அந்த படத்துடைய ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்த படத்துடைய ரிலீஸ அடுத்த வருஷம் பொங்கல் 2027 பிளான் பண்ணியிருக்காங்க. ரவிமோகனுடைய டைரக்ஷன் அண்ட் புரொடக்ஷன்ல ரெடியாக போற திரைப்படம் அன் ஆர்டினரி மேன். இந்த படத்துடைய ஹீரோவா யோகி பாபு அவர்கள் நடிக்க போறாரு. இந்த படத்துடைய பூஜைய ரீசென்ட் டைம்ஸ்ல சென்னையில போட்டிருக்காங்க. கூடிய விரைவில் இந்த படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. ஆவேசம் படத்துடைய இயக்குனர் ஜீது மாதவன் அவருடைய இயக்கத்துல அடுத்து சூர்யா அவர்கள் ஒரு படத்தில் நடிக்க போறாரு. இந்த படத்துடைய ஹீரோயினா நஸ்ரியா நடிக்கிறாங்க. சூர்யா நஸ்ரியா இவங்க 2 பேருடைய காம்பினேஷன் சீக்வன்ஸ பயங்கரமா அழகா ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காராம் இந்த படத்துடைய இயக்குனர். அண்ட் ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இந்த ஓவரால் டீமே அந்த சீக்வன்ஸை பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா நாமளும் படத்துல பார்க்கும்போது என்ஜாய் பண்ணுவோன்றதுல சந்தேகமே இல்ல. மைத்ரேயி மூவி மேக்கர்ஸ் மீண்டும் பிரதீப் ரங்கநாதனை வச்சு ஒரு படம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்காக பிரதீப் ரங்கநாதன் வாங்கியிருக்க சேலரி அப்படின்றது 50 கோடி ரூபாய். அட்வான்ஸா 13 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. டூட் படத்தோட ஓவரால் பட்ஜெட்டே 13 கோடி தான். இப்போ பிரதீப் ரங்கநாதன் அட்வான்ஸாவே 13 கோடி வாங்கியிருக்காருன்றத சொல்றாங்க. படத்தோட பட்ஜெட் மட்டும் 26 கோடியாம். பிரதீப் ரங்கநாதோடைய சம்பளம் 50 கோடியை சேர்த்தா கிட்டத்தட்ட 76 கோடியிலேருந்து 80 கோடி வரைக்கும் இந்த படத்தோட ஓவரால் பட்ஜெட் இருக்கும். கண்டிப்பா ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது 150 கோடியிலேருந்து 250 கோடிக்கு மேல இருக்குன்ற ஒரு டாக்கும் இருக்காம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். மைனா, கும்கி போன்ற படங்களை டைரக்ட் பண்ண டைரக்டர் பிரபு சாலமன். அடுத்து அவரு ரொம்ப அழகான சிங்கத்தை வச்சு ஒரு கதையை பண்ணிட்டு இருக்காராம். இந்த கதையில மறைந்த முன்னாள் நடிகர் மற்றும் சீஃப் மினிஸ்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய கேரக்டர் வருதாம். அதுக்காக எம்ஜிஆர் மாதிரியே ஒருத்தர் சோஷியல் மீடியால ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரை கூப்பிட்டு அவரை மாதிரியே ஒரு கெட்டப்பை போட்டு ரொம்ப அழகான சீக்வன்ஸை ஷூட் பண்ணியிருக்காங்க. கூடுதலா ஏஐ டெக்னாலஜியும் அவர் மேல வந்து பயன்படுத்தி இருக்காங்களாம். படமா நம்ம பார்க்கும்போது உண்மையாவே எம்ஜிஆர் அவர்கள் வந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ஃபீல்ல தான் அந்த அவுட்புட்டும் இருக்காம். என்னன்னா, எம்ஜிஆர் அவர்கள் வண்டலூர் ஜூக்காக ஒரு சின்ன சிங்கக்குட்டிய குடுத்திருக்காரு. அதுவும் அவர் வீட்ல இருந்து ஒரு சிங்கக்குட்டிய குடுத்ததா ஒரு கதை இருக்கு. அந்த கதை இந்த படத்துல வருதுன்ற ஒரு அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா இது எம்ஜிஆர் ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமா கொண்டாடுவாங்கன்றதுல சந்தேகமே இல்ல.